Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், அதாவது பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ்க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ரேங்க் லிஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் லிங்க் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கவுன்சிலிங் ஷெடியூலை பார்ப்போம். கவுன்சிலிங் ஷெடியூலை நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜெனரல் கேட்டகரி அப்படிங்கிற ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரியை பார்த்தோம்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் கவுன்சிலிங் டைரெக்டாக அட்டன் பண்ணணும். வென்யூ எங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி, கமிஷனரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ் நியர் அண்ணா ஆர்ச், அரும்பாக்கம், சென்னை அப்படிங்கிற அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போய் தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பெஷல் கேட்டகரியை மூணாக பிரிச்சிருப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், நெக்ஸ்ட்டு பர்சன் வித் பேஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, இப்படி 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த 3 கேட்டகரிக்குமே கவுன்சிலிங் நடக்கிற டேட்டு 8/9/2025 திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. கவுன்சிலிங் டைம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு காலையில் 10 மணிக்கும், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு காலையில் 10:30 மணிக்கும், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு பார்த்திங்கன்னா 10:45 மணிக்கும் காலையில் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து அப்ளிகேஷன் நம்பர் எத்தனாவது அப்ளிகேஷன் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணியிருக்காங்கன்னா சீரியல் நம்பர்ஸ் 1 to 15 from the eligible list of childrens of ex-service man published on the official website. அதாவது சீரியல் நம்பர் 1லேருந்து 15வது வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் 1வது நம்பர்லேருந்து 15வது நம்பர் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. டிசபிலிட்டிஸ் பர்சனை பார்த்தீங்கன்னா த கம்ப்ளீட் எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் published on the official website. இந்த பர்சன் வித் டிஸ்எபிலிட்டிஸ் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில், அதாவது எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்த எல்லாருமே இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறத அட்டன் பண்ணலாம். கவுன்சிலிங்க்கான அந்த வென்யூ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு நோ இண்டிவிஜுவல் கால் லெட்டர் வில் பி இஷ்யூடு டு கேண்டிடேட். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு எந்த வித நேராகவும் உங்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாகவோ அது மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் வாங்க அப்படின்னு கால் ஃபார் பண்ண மாட்டாங்க. அட் தி ரிப்போர்ட்டிங் டைம் கேண்டிடேட் ஆர் ரிக்வயர்ட் டு ரீச் த கவுன்சிலிங் வென்யூ அட் லீஸ்ட் 1 hour prior to the scheduled start time accompanied by one parent or guardian. இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு போகும்போது என்ன பண்ணணும்னா அந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 hour முன்னாடியே பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனோட நீங்கள் என்ன பண்ணணும்னா போகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் ரிப்போர்ட்டிங் டு ஸ்பெஷல் கேட்டகரி ஷுட் பே 500 toward processing fee as cash. The recipient obtained must be kept safe. If seat is not allotted, they may not pay for general online counseling. பார்த்திங்கன்னா நீங்கள் 500 rupees பே பண்ணி அந்த ரெசிப்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டை பார்த்திங்கன்னா நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஆல் காஸ்ட் ரிலேட்டட் டு அட்டெண்டிங் த கவுன்சிலிங் செஷன் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட். இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் அட்டன் பண்ணுறது முழுக்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதுக்கு கமிட்டி எந்தவித பொறுப்பும் ஏற்காது. அடுத்து எசென்ஷியல் டாக்குமெண்ட், நீங்கள் என்னெல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு போகணுன்னா 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 12th to 6th to 12th, அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேரண்ட்டோடது, நெக்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட். அடுத்தது இதே மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. கேண்டிடேட் ஆர் ரிக்வயர்ட் டு பிரிங் 5,000 இன் கேஷ் அஸ் அண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபார் டியூஷன் ஃபீஸ் அஸ் அவுட்லைன் இந்த ஃபீஸ் டீட்டெயில் ப்ரொவைட். நீங்கள் 5,000 பார்த்தீங்கன்னா
சேஃப்டி டெபாசிட்டாக அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுற மாதிரி இருக்கும், பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வாங்குகிறாங்க. அடுத்தது அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் பிஎன்ஓஎஸ் காலேஜில் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா 5000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கிறிஸ்டியன்ஸ் கன்வெர்டட் ஃப்ரம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் 2.5 லேக் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. 5000 ருபீஸ் பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ், அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை டீட்டெயிலாக பார்ப்போம். ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆஃப்லைன், அதாவது டேரெக்டாக போக வேண்டிய தேவை கிடையாது. உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் ஓடிபியை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்கான டேட் பார்த்திங்கன்னா 8/9/2025 11/9/2025 மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறத பண்ணலாம். சாய்ஸ் லாக்கிங் கம்பல்சரி பண்ணணும். நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணது செலெக்ஷன் கமிட்டிக்கு போகும். அடுத்ததான் ரிசல்ட், ரவுண்டு 1ஓட ரிசல்ட் பார்த்திங்கன்னா 15/9/2025 ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 20/9/2025 மாலை 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடணும். அடுத்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிஎன்ஒஎஸ் பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் திரும்ப பெற முடியாத ₹500 செயலாக்க கட்டணம் ஆன்லைன் மூலம் பே பண்ண வேண்டும். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது அவங்க திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அந்த 500 ருபீஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா பே பண்ணணும். இந்த பே பண்ணால் மட்டும்தான் அந்த கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். அடுத்து செகண்ட் நோட் பார்த்திங்கன்னா விருப்ப தேர்வுகளை நிரப்ப ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி பிரிவில் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் ஆன்லைனில் கட்டணம் 5000 செலுத்த வேண்டும். எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா இதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. நீங்கள் இந்த 5000 அப்படிங்கிறத ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா அது ஜஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸ், சாய்ஸ் ஃபில்லிங்கான டெபாசிட் அமௌண்ட்டாக இது கட்டணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டண விலக்கு பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா கட்டண விலக்கு அப்படிங்கிறது அளிக்கிறாங்க. என்ன பண்ணணுன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. பிஎன்ஓஎஸ் பட்டப்படிப்பிற்கான சீட் மேட்ரிக்ஸை அவங்க இது அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன பார்த்துருக்காங்கன்னா போட்டிருக்காங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் மூலியமே சேர்க்கை நடைபெறும். இது தரவரிசை மற்றும் தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீடு விதிகளின் அடிப்படையில் முற்றிலும் நடைபெறும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஃபுல்லி ஆன்லைனில் தான் நடக்கும், ஆஃப்லைனில் நடக்காது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்கும். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் கவுன்சிலிங் நடக்கும். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லபடியாக சாய்ஸ் பண்ணுங்கள். பிஎன்ஒஎஸ்க்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக்கில், நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிஎன்ஒஎஸ் ரிலேட்டட் அப்டேட்டு நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருப்போம். கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங், ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி, 8ஆம் தேதி காலை 10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். வெனியூவில் நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடியே போகணும். நெக்ஸ்ட்டு 5000 ருபீஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் சீட் கிடச்சது அப்புறம் பே பண்ண மாதிரி இருக்கும். மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இருந்திருங்கள் வேற்று கரியர் பிசிக் யூடியூப் சேனலுடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.